அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான பத்திய குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது மோஸ்ட்லி குழந்தை பெற்றவங்களுக்கு தான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ தான் பால் நல்லா சுரக்குன்றதுக்காக. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கார மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு நான் உரிச்ச பூண்டை மிக்சியில் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம் அடுப்பில். மண் சட்டி காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதுக்கு மெயின் மிளகு சீரகம் தாங்க இந்த குழம்புக்கு தேவை. இப்போ நம்ம மிளகு சீரகத்தை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து ஆறினதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சு நம்ம மண் சட்டி காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம குறப்பாக அரைச்சி வச்ச பூண்டை போட்டு நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க, பச்சை வாசனை போகிற அளவு. பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தை அதில் ஊற்றிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சோன்னு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் குழம்பு தூள் போட்டுக்கலாம். மீதி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதில் நம்ம இடித்து வச்ச பூண்டு நம்ம அதில் போட்டு குழம்புல போட்டது நல்லா தெரியணும். பூண்டு தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம கழுவி வச்ச மீனை குழம்புல போட்டுக்கலாங்க. குழம்புல போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. எண்ணெய்னா நல்லா பிரிஞ்சு வரணும். அதாங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு, எண்ணெய்னா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம சின்ன துண்டு புளி ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கிட்டோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஊற்றிக்கோங்க, புளி இல்லைண்டாக்கா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான பத்திய குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.